இந்தியன் பிராண்டான மிவி அவங்க லான்ச் பண்றது எல்லாத்தையுமே நல்ல குவாலிட்டியாகவும் பிரைஸ் கம்மியாகவும் லான்ச் பண்றாங்க. அதே மாதிரி தான் இப்போ ஒரு இயர்பட்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. மிவி Duopods ENC F60 அப்படிங்கிற இந்த இயர்பட்ஸ் இது எப்படி இருக்கு வீடியோக்குள்ள டீடைலா பார்ப்போம். பாக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா மிவியோட பாக்ஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இங்கே டிசைன் பண்ணியிருக்காங்க. முன்னாடி அந்த இயர்பட்ஸோட இமேஜ் கொடுத்துருக்காங்க. கீழே அதோட முக்கியமான ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஹைலைட் பண்ணியிருக்காங்க. மேட் இன் இந்தியா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பின்னாடியும் அதோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. முதல்ல அன்பாக்சிங் பார்த்துட்டு வந்துருங்க. அன்பாக்சிங் பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே இயர்பட்ஸோட பாக்ஸில் என்ன இருக்குமோ அதே தான் கொடுத்துருக்காங்க. ஏதாவது புதுசாக டிஃப்ரெண்ட்டாக கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தேன், ஒன்றுமே இல்லை. இப்போ கேஸோட டிசைன் அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே வந்து ஒரு கிளாசி ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. நம்ம கை வச்சாலே அந்த ஃபிங்கர் பிரிண்ட் வந்து ரொம்பவே கேப்சர் பண்ணுது. இன்னும் மேட் ஃபினிஷ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். இந்த கேஸ் வந்து கொஞ்சம் பல்காக கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. இன்னும் கொஞ்சம் அவங்க சின்னதாக டிசைன் பண்ணி ஒரு கம்பேக்டாக எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். பட் பெரிய அளவில் அந்த வித்து வந்து கொடுக்கல, கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. பாக்கெட்டில் வைக்கும்போது பெருசாக ஃபீல் ஆகலை. பட் இந்த ஹைட் வந்து ரொம்ப பெருசா இருக்கனால ஒரு பெரிய கேஸ் மாதிரி ஒரு ஃபீல் வருது. அது போக இங்க எவ்வளவு சார்ஜ் இருக்கு அப்படின்னு பார்க்கிறதுக்காக இங்க 4 LED பாயிண்ட் வந்து கொடுத்திருக்காங்க. சோ கேஸ்ல எவ்வளவு சார்ஜ் இருக்கு அப்படிங்கறத ஓரளவு பாத்துக்க முடியும். ஏன்னா லேட்டஸ்டா வரக்கூடிய நிறைய கேஸ்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு LED பாயிண்ட் தான் கொடுக்குறாங்க. பட் இவங்க 4 கொடுத்தது நல்லது. கீழே வந்து மிவி அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பிராண்டிங் போட்டிருக்காங்க. அது கீழே டைப் சி சார்ஜிங் போர்ட் கொடுத்திருக்காங்க. கேஸ்ல அவ்வளவுதான் இருக்கு. அப்படியே கேஸ் ஓபன் பண்ணி பட்ஸ் எடுத்தோம் அப்படின்னா பட்ஸை பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் ஃபீல் ஆகுறது என்னன்னா இந்த ஸ்டெம் வந்து இதுல கொஞ்சம் லென்த்தா கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டா கொடுத்திருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். ரெண்டுலயுமே மிவி அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பிராண்டிங் கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு பட்ஸ்லயுமே டுயல் மைக் கொடுத்திருக்காங்க கால் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்றதுக்காக. இதோட ஃபிட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா இருக்குது. நான் ரொம்ப நேரம் யூஸ் பண்ணாலுமே இதுல எனக்கு பெருசா பெயினோ எதுவுமே இல்ல. சோ ஃபிட்டிங் பொறுத்தவரைக்கும் சூப்பரா பண்ணியிருக்காங்க. டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது இங்க ஃபுல்லாவே பிளாஸ்டிக்ல தான் மேட் பண்ணியிருக்காங்க. பட் ஓரளவு குவாலிட்டியா கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த இயர்பட்ஸோட டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது நார்மலா நிறைய பட்ஸ்ல பார்க்குற அதே டிசைன் தான் கொடுத்திருக்காங்க. டிஃபரெண்டா ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. இங்க கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு பார்த்தா இங்க டச் கண்ட்ரோல் தான். நமக்கு சாங் ப்ளே பண்றது, பாஸ் பண்றது, ப்ரீவியஸ் சாங், நெக்ஸ்ட் சாங், கால் அட்டெண்ட் பண்றது. நீங்க ஒரு கால் பேசிட்டு இருக்கும்போதே இன்னொரு கால் வந்தது அப்படின்னா கூட டபுள் டேப் பண்ணி அந்த காலையும் நீங்க அட்டெண்ட் பண்ணிக்க முடியும். அந்த காலை திருப்பி கட் பண்ணிட்டு ப்ரீவியஸ் கால்ல ஜாயின் பண்ணிக்க முடியும். சோ அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த பட்ஸ்ல வந்து கொடுத்திருக்காங்க. இதை விட ரொம்ப முக்கியமா இவ்வளோ கம்மியான பிரைஸ் செக்மெண்ட்லயும் வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ற ஃபீச்சரும் இந்த பட்ஸ்ல வந்து கொடுத்திருக்காங்க. நீங்க ரைட்ல லாங் பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா வால்யூம் வந்து ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகுது. நீங்க லெஃப்ட்ல லாங் பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா வால்யூம் வந்து ஆட்டோமேட்டிக்கா டிக்ரீஸ் ஆகுது. பட்ஸ்ல எவ்வளவு பேட்டரி பேக்கப் இருக்கு அப்படிங்கறத நம்ம மொபைல் போன்லயே பாத்துக்க முடியுது. இதோட மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இங்க 12mm டைனமிக் டிரைவர் வந்து கொடுத்திருக்காங்க. சோ டிரைவர் வந்து நல்லா பெருசா கொடுத்திருந்தாலுமே இங்க வந்து அந்த பேஸ் வந்து ஓரளவு டீசென்ட்டான பேஸ் தான் இருக்கு. பெரிய அளவுல பேஸ் எதிர்பார்க்கறவங்க இந்த இயர்பட்ஸ் வந்து ட்ரை பண்ண வேண்டாம். மியூசிக் வந்து நல்லா லவுடா கேட்டுக்க முடியுது. இருந்தாலும் ஓவராலா மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஆவரேஜான மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்குது. இல்ல கால் குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது தான் ஒரு எக்ஸலண்டான கால் குவாலிட்டி இருக்குது. நம்ம என்ன பேசுறோம் அவங்க என்ன பேசுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப கிளியரா கேக்குது. அது போக இதுல ENC சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. ஆல்ரெடி பாக்ஸ்லயே முன்னாடி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதனால அந்த நாய்ஸ் வந்து ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணி ஒரு கிளியரான கால் குவாலிட்டி இதுல கிடைக்குது. சோ கால்காக இயர்பட்ஸ் ட்ரை பண்றீங்க அப்படின்னா தாராளமா இதை ட்ரை பண்ணலாம். இது போக இதுல கேமிங்காக லோ லேட்டன்சி கொடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. பட் எவ்வளவு மில்லி செகண்ட் அப்படிங்கறத அவங்க அபிஷியலா மென்ஷன் பண்ணல. நான் செக் பண்ண வரைக்குமே 100 மில்லி செகண்ட்க்கு உள்ளதான் இதோட டிலே இருக்கு. சோ நீங்க கேம் விளையாடுறதுக்கும் இந்த பட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். அதை விட நீங்க அதிகமா மூவிஸ் பாப்பீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல சாய்ஸா இருக்கும். இங்க கனெக்டிவிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ஒரு எக்ஸலண்டான கனெக்டிவிட்டி இருக்கு. ஒன்ஸ் நீங்க மொபைலோட கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கேஸை விட்டு வெளியில எடுத்தாலே ரெண்டுமே ஆட்டோமேட்டிக்கா கனெக்ட் ஆயிடுது. கனெக்டிவிட்டியில நான் யூஸ் பண்ண வரைக்கும் பெருசா எந்த ஒரு ப்ராப்ளமே வரல. அது போக இந்த பட்ஸ்க்கு IP எக்ஸ்போர்ட் ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. அதனால நீங்க ஸ்போர்ட்ஸ் பர்சனா இருந்தாலுமே யூஸ் பண்ணலாம். ஸ்பிளாஷ் ப்ரூஃப் தான். மழையில் நனைஞ்சாலோ வேர்வப்பட்டாலோ பெருசா இது எதுவுமே ப்ராப்ளம் ஆகாது. இதோட பேட்டரி பேக்கப் அப்படின்னு பார்க்கும்போது நீங்க கேஸ் பட்ஸ் இது ரெண்டுமே சேர்த்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 50 hours பேட்டரி பேக்கப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பிராண்ட் கிளைம் பண்றாங்க. 70% வால்யூம்ல கேட்டீங்க அப்படின்னா சோ பிராண்ட் கிளைம் பண்றது பெருசா அந்த பட்ஸ்ல வந்து வராது. நான் இந்த பேட்டரி பேக்கப் வந்து பெர்ஃபெக்ட்டா செக் பண்ணல. நான் யூஸ் பண்ண வரைக்கும் நார்மலா ஒன்ஸ் இந்த பட்ஸ் வந்து ஃபுல் சார்ஜ் பண்ண அப்படின்னா ஒரு 7 to 8 hours வரைக்கும் யூஸ் பண்ண முடியுது. சோ பேட்டரி பேக்கப் நல்லா இருக்குது. மிவியை பொறுத்தவரைக்கும் எப்பவுமே பேட்டரி பேக்கப் பெஸ்டா தான் பண்ணுவாங்க. சோ இருந்தாலும் உங்களுக்கு எக்ஸாக்ட்டா செக் பண்ணிட்டு சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நிறைய கமெண்ட்ஸ் வந்தது அப்படின்னா எவ்வளவு பேட்டரி பேக்கப் எக்ஸாக்ட்டா கேஸ் சேர்த்து வருது அப்படிங்கறத நான் செக் பண்ணிட்டு நம்மளுடைய
டெலிகிராம் குரூப்ல அப்டேட் பண்றேன். இவ்வளவு வசதிகள் கொடுத்திருக்கக்கூடிய இந்த Mivi Duopods ENC F60 யோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இதை லான்ச் பண்ணி அதோட ஃபர்ஸ்ட் சேல் அன்னைக்கு இது 999 ரூபாய், அதாவது 1000 ரூபாய்க்கு சேல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வாங்குனீங்க அப்படின்னா 1500 ரூபாய்க்கு தான் இதை வாங்கிக்க முடியும். ஃபர்ஸ்ட் சேல் அன்னைக்கு என்னால் வீடியோ போட முடியல, காரணம் என்ன, அதுக்கப்புறம் தான் டிவைஸே என் கை கிடைச்சது. இப்போ இந்த பட்ஸ் நீங்க வாங்குனீங்க அப்படின்னா 1500 ரூபாய், ஒருவேளை திருப்பியும் அதே 1000 ரூபாய்க்கு ஆஃபர் போட்டாங்க அப்படின்னா இதை வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். 1000 ரூபாய்க்கு நீங்க இதை வாங்கியிருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு பெஸ்டான சாய்ஸா இருக்கும். 1500 ரூபாய் அப்படின்னா நீங்க வந்து கால் பேசுறதுக்காக வாங்குறீங்க, இல்ல மூவிஸ் பார்க்கறதுக்காக வாங்குறீங்க, ஒரு இந்தியன் பிராண்டுக்காக சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு வாங்குறீங்க அப்படின்னா தாராளமா இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். சோ அந்த அளவுக்கு நிறைய சூப்பரான ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. முக்கியமா இந்த பிரைஸ் செக்மெண்ட்க்கு நீங்க பட்ஸ்ல வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ற ஃபீச்சரும் இதுல கொடுத்திருக்காங்க. சோ நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தோம்னா கேஸ் வந்து ரொம்ப பெருசா இருக்கு, பேஸ் வந்து அந்த அளவுக்கு நல்லா இல்ல. சோ பேஸ் பெருசா எதிர்பார்க்காதவங்க இதை வந்து தாராளமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். சோ இந்தியன் பிராண்டான Mivi லான்ச் பண்ணியிருக்கிற இந்த இயர்பட்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது வந்து பெஸ்டா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்ல இன்னும் கொஞ்சம் பெஸ்டா பண்ணிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்ல ரொம்ப கம்மியான பிரைஸ் செக்மெண்ட்ல செம சூப்பரான ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம டீடைலா கீழ கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய லேட்டஸ்டான யூஸ்ஃபுல்லான டிவைஸோட அன்பாக்சிங் அண்ட் டீடைலான ரிவ்யூலாம் பார்த்து தெரிஞ்சுக்க டெக் படீஸை மறக்காம எல்லா சோஷியல் மீடியாலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல எல்லா சோஷியல் மீடியாவோட லிங்க்கும் இருக்கு. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திக்கிறேன். பை.